என்று எழுதப்பட்டுள்ளது. நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை நீக்கவும் யுகந்தோறும் நான் வருகின்றேன் என்று கீதையில் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது அதர்மம் நிறைந்த இந்த உலகை தர்மம் நிறைந்த சத்திய உலகமாக மாற்றுவதற்காக இறைவன் வந்துள்ளார்கள். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை அந்த சிவன் என்கிற தந்தை இந்த பூமிக்கு வருவதால் தான் சிவனுடைய அவதார பூமி என்று இந்த பாரதத்தை குறிப்பிடுகின்றோம். அதனால்தான் அந்த இறைவனுக்கு பெரும் பெரும் கோயில்கள் நாடெங்கும் 35 ஏக்கர் 40 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இறைவனுக்கு கோவில் கட்டியுள்ளோம். காரணம் இல்லாமல் கோவில் கட்டுவதோ வழிபாடு நடப்பதோ கிடையாது. காரண காரிய தொடர்பு என்று சொல்வார்கள், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று சொல்வார்கள், சார்பு கொள்கை. ஆக இறைவன் இந்த பூமியில் வந்து மனித குலத்திற்கு விடுதலை தருவதற்காக வருகின்றார். நாம் அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இது கலிகாலம் என்று. இறைவன் எப்பொழுது இந்த பூமியில் வந்து விடுகின்றாரோ அந்த தருணம் முதல் நடக்கும் காலம் சங்கம யுகம் என்று பெயர். சங்கம் என்றால் இணைதல் என்று பெயர். சத் சங்கம் என்று சொல்வோம். சத்தியமானவருடைய சங்கம்தான் சத் சங்கம். கடந்த 2500 வருடங்களாக நாம் மனிதர்களுடனும் மனித குருக்களுடனும் தொடர்பு கொண்டு வாழ்ந்து வந்தோம். ஆனால் உலகில் நாளுக்கு நாள் அசாந்தி, வன்முறை, தீவிரவாதம் தான் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. எந்த ஒரு மனிதனும் நல்ல அமைதியினுடனோ திருப்தியாகவோ வாழ்வதாக தெரியவில்லை. ஆக அமைதி கடலான அந்த சிவதந்தை, அன்பே சிவம் என்று சொல்வோம், அந்த அன்பாகிய அந்த அன்பான சிவதந்தை இந்த உலகின் அனைத்து ஆத்மாக்களை நினைத்து அன்பால் உருகி கருணை கொண்டு இந்த பூமியில் வந்துவிட்டார். நாம் அனைவரும் கடந்த 2500 வருடங்களாக ஏராளமான பக்தி செய்தோம். சிவன் கோவில்கள், விஷ்ணு கோவில்கள், அம்பாள் கோவில்கள், விநாயகர், ஆஞ்சநேயர், ஏராளமான கோவில்கள், ஏராளமான வழிபாட்டு முறைகள், நிறைய பக்தி செய்துவிட்டோம். இருந்தும் முக்தியோ ஜீவன் முக்தியோ யார் ஒருவரும் அடைந்த பாடாக இல்லை. ஆக முக்தியின் வள்ளல், ஜீவன் முக்தியின் வள்ளல் என்று சிவதந்தை ஒருவருக்கு தான் சொல்ல முடியும். அந்த சிவதந்தை இந்த பூமிக்கு வந்து தனது குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதலில் தெரிவிப்பது என்னவென்றால் ஆத்ம ஞானத்தை கூறுகின்றார். தானங்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அன்னதானம், சொர்ணதானம், இரத்த தானம், ஆடை தானம், இப்படி பல்வேறு தானங்கள். தானங்களில் சிறந்தது ஞான தானம். அதுவும் ஆத்மா பற்றிய ஞான தானம்தான் முதல் வகையான தானம் என்று அதன் அடிப்படையில் தான் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஆத்மாவை பற்றி தான் முதலில் கூறுகின்றார். உன் எதிரில் இருப்பவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள், உடல் கிடையாது, உடலுக்குள் வசிக்கும் ஆத்மா என்ற ஞானத்தை முதலில் தந்து அந்த மனம் பலகீனமான நிலையில் இருந்த அர்ஜுனனை சக்திசாலி ஆக்குகின்றார். இப்பொழுது நம் சிவதந்தை நம் அனைவரிடமும் கூறும் முதல் ஞானம், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். உடல் பஞ்ச தத்துவங்களால், பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலுக்குள் இரு புருவ மத்தியில் குடிகொண்டு
வசிக்கும் ஜோதி புள்ளியாக இருக்கும் ஆத்மாக்கள் தான் நீங்கள். அந்த ஆத்மாவானது நித்தியம் என்று கூறுகின்றார். உடல் பெருசாகும், ஆனா ஆத்மா பெருசாகாது, சிறுசாகாது. நீர்ல கரையாது, நெருப்புல எரியாது, வாளால வெட்ட முடியாது. ஆக சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், அழிவற்றவர்கள், சாஸ்வதமானவர்கள், நித்தியமானவர்கள், சத்தியமானவர்கள், சைதன்யமானவர்கள் என்று ஆத்ம ஞானத்தை அருளுகின்றார். இந்த ஞானத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் சக்தி அடைவார்கள், முக்தி அடைவார்கள். மரண பயமானது ஞானம் கேட்டவுடன், ஒளி வந்தவுடன் இருள் விலகுவது போல மரண பயம் நம்மை விட்டு அகன்றுவிடும். நாம் மரணமற்றவர்கள். இந்த உடல் என்ற வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிகள். நாம் அனைவரின் சொந்த வீடு பிரம்மலோகம், பரந்தாமம். அங்கிருந்து ஆத்மாவாக இந்த பூமிக்கு வந்தோம். இந்த மண் உலகமானது நமக்கு ஒரு மண் பொம்மையை பரிசாக தந்து விடுகின்றது. எவ்வாறு ஒரு குழந்தைக்கு பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி தருகின்றோமோ, அதுபோல் இந்த மண் உலகம் நமக்கு வழங்கிய மண் பொம்மைதான் இந்த உடல். இங்கு உலகத்தில் நடப்பது அனைத்தும் பொம்மலாட்டங்கள். ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, அவன் நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று என்று ஒரு கவிஞர் எழுதினார். ஆக இந்த உலகம்ங்கிற நாடக மேடையில் நாம் அனைவரும் ஆண் பெண் என்ற வேடம் கொண்ட பொம்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையானது காலம் காலமாக தொன்று தொட்டு நடந்து கொண்டே வரும். அருணகிரிநாதர் சொல்கிறார், கடல் பரப்பில் உள்ள மணலை கூட எண்ணிவிடலாம், ஆனால் நாம் பிறந்த பிறவியினுடைய எண்ணிக்கையை எண்ணிலடங்காது என்கின்றார். ஆக நாம் இந்த பூமி பந்தில் எண்ணிலடங்காத முறை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். உடல் மாறும், வீடு மாறும், ஊர் மாறும், உறவுகள் மாறும். ஆனால் உயிராகிய ஆத்மா மாறாத தன்மையுடன் சாஸ்வதமாக நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி மிக்க ஆத்மா என்று நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். திருமூலர் கூறுகின்றார், தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று எழுதுகின்றார். தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வார்கள். நான் யார்? நாம் அனைவரும் என்னவாக நினைத்தோம்? கண்ணால் தெரியக்கூடிய இந்த உடல்தான் நான் என்று நினைத்தோம். ஆனால் இந்த உடல் யாக்கை நிலையாமை என்று வள்ளுவர் கூறுகின்றார். இந்த உடலானது நிலையாமை கொண்டது, உடைத்து நிலனொருவன், அதாவது நேற்று இருந்த ஒருவர் இன்று இல்லை என்ற பெருமை உடைத்து இவ்வுலகினர். ஸோ இந்த உடல் நீர்க்குமிழிக்கு சமானம். எப்படி ஒரு நீர்க்குமிழி எந்த நிமிடமும் டப்புன்னு உடைஞ்சிரும், அதே போல இந்த உடல் நிலையற்ற தன்மை கொண்டது. அந்த உடல் நிலையில்லாத உடலை ஆத்மா பற்றி கொண்டு தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு வாழ்கின்றது. ஸோ இறைவன் உண்மையை, சத்தியத்தை நமக்கு உரைக்கின்றார். அதனால்தான் சிவனுக்கு சத்தியம், சிவம், சுந்தரம் என்று ஒரு பெயர். சத்தியம் என்றால் உண்மை, உண்மையை கூறக்கூடியவர் சிவன். அந்த உண்மையான ஞானத்தை கூறுகின்றார். அதனால்தான் அந்த குலசேகரப்பட்டினம் தசரா பண்டிகை கொண்டாடும் போது குலசேகரப்பட்டினத்துக்கு எல்லாரும் போவாங்க. அங்க உள்ள சிவனுடைய பெயர் ஞானமூர்த்தீஸ்வரர். சிவனுக்கு இந்தியாவில் ஏராளமான பெயர்கள் உண்டு. அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பெயர். அமரநாதர் என்ன ஒரு பெயர், அமர்நாத்தில்.
அதாவது பார்வதிக்கு அமர கதை கூறியதால் அமரநாதர். குஜராத்தில் சோமநாதர்னு சிவனுக்கு ஒரு பெயர். சோம ரசம் என்ற ஞானத்தை தருவதால் சோமநாதர். காசியில விஸ்வநாதர்னு அவருக்கு பெயர். விஸ்வம்னா உலகம், உலகத்திற்கு தலைவன் நாதன், அதனால விஸ்வநாதர். ஆந்திராவில் மகா காலேஸ்வரர்னு அவருக்கு பெயர். அதாவது காலன்களுக்கெல்லாம் மகா காலன், அதனால காலேஸ்வரர். இப்படி சிவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும், தஞ்சாவூர்ல வைத்தீஸ்வரர், அதாவது சிவனே வைத்தியனாக இருந்து மருத்துவம் செய்யறதுனால வைத்தீஸ்வரர். இப்படி சிவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பெயருடன் அவருக்கு ஒரு கோவில். அத்தகைய சிவபெருமான் சர்வ சம்பந்தங்களில் நமக்கு உதவி செய்வதால் ஒவ்வொரு சம்பந்தத்திற்கும் ஒரு கோவில். ஆக அப்பேற்பட்ட சிவதந்தை இந்த பூமிக்கு லைவ்ல இப்போ வந்திருக்கிறாங்க. நாம் ஒவ்வொருவரும் அவரை சந்திக்க வேண்டும். அவரை சந்திப்பதற்கான முறைதான் யோகம் என்று சொல்லப்படுகின்றது. திருமூலர் 23 விதமான யோகத்தை குறிப்பிட்டார். அதில் ராஜயோகம் என்று ஒரு யோகம். அந்த ராஜயோகம் என்றால் இறைவனால் கற்பிக்கப்படக்கூடிய யோகம் ராஜயோகம். இந்த முழு உலகத்திற்கும் ராஜா சிவன். அந்த சிவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய யோகத்துக்கு பெயர் ராஜயோகம். அந்த சிவனோடு யார் தொடர்பு கொண்டு சக்தி அடைகிறார்களோ அவர்கள் இந்த புவியில் ராஜாவாக ஆகின்றார்கள். அந்த அன்பான தந்தை அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், என்னுடைய செல்ல குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜ வாழ்வை பெற வேண்டும். மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற வேண்டும். அதற்காக ஒரு பாடசாலையை இந்த பூமியில் கடவுள் நிறுவியுள்ளார். 1936 வருடம் உலக சகாப்தத்தில் ஒரு பொன்னாள் என்று சொல்லலாம். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சிந்து மாகாணம் கராச்சியில் ஒரு விஷ்ணு பக்தராக இருந்த தாதா லேக்ராஜ் என்ற ஒருவரிடம், 60 வயதான ஒருவரிடம் ஒரு நாள் இறைவன் அவருடைய நெற்றியில் பிரவேசமாகின்றார். நாம் பக்தியில் தெய்வம் மனுஷ்ய ரூபியானாம் என்று சொல்வோம். தெய்வம் மனித ரூபத்தில் வந்து வழிகாட்ட வருவார். அத்தகைய சொல் வழக்காடல் படி இறைவன் தாதா லேக்ராஜ் என்ற ஒருவர் நெற்றியில் பரகாய பிரவேசமாகி, காயம் என்றால் உடல், பரகாயம் என்றால் இன்னொருவருடைய உடலில் பிரவேசிப்பது. சிவனுக்கு தனக்கென்று ஒரு உடல் கிடையாது. அவர் என்னைக்குமே ஜோதிதான். இறைவன் தன்னை பற்றி கூறிய முதல் 5 வார்த்தை என்னன்னா, நிஜானந்த சொரூபம் சிவோகம் சிவோகம் ஜோதிபிந்து சொரூபம் சிவோகம் சிவோகம் பிரகாசஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் பிரேம் ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் ஞானஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். இறைவன் இந்த பூமியில் மனித உடலில் பிரவேசமாகி முதலில் பேசிய 5 வாக்கியங்கள் தான் இது. கடந்த 2500 வருடங்களாக நாம் கடவுளிடம் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த கடவுள் நம்மிடம் பேசும் தருணம் வந்துவிட்டது. அவர் வந்து பேசிய இந்த 5 வாக்கியங்கள் என்னவென்றால், சிவோகம் அப்படி என்றால் சிவனாகிய நான் ஜோதி பிந்துவாக இருக்கின்றேன். அதாவது பிந்துன்னா புள்ளி, ஜோதின்னா ஒளி. நான் ஒளி புள்ளியா இருக்கிறேன், பிரகாச சொரூபமா இருக்கிறேன். பிரேம்னா அன்பு, அன்பு சொரூபமாக இருக்கின்றேன். ஆனந்த சொரூபமாக இருக்கின்றேன். ஞான சொரூபமாக இருக்கின்றேன்.
ஆக இறைவன் தன்னை பற்றி 5 விஷயத்தை சொல்லிட்டு அந்த ஒளி மேலிருந்து வந்த ஒளி மேலேயே போயிட்டு சில தினங்களுக்கு பிறகு அதே லேக்ராஜுக்கு 2 காட்சிகள் கிடைத்தது. அதற்கு பெயர் சாட்சாத்காரம் என்று பெயர். எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அதுக்கு பெயர் சாட்சாத்காரம். அந்த தாதா லேக்ராஜ் என்பவர் காசி, வாரணாசின்னு சொல்கிறோம் இல்லையா, பனாரஸ், அந்த காசியில் அவருடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது சாய்வு நாற்காலியில் படுத்திருக்கிறாரு. ஒரு 2 காட்சிகள் அவருக்கு தெரிஞ்சது. முதல் காட்சி இந்த உலகத்தின் விநாச காட்சி, அப்படியே பூமி 2ஆ பிளக்கின்ற ஒரு காட்சி. சுனாமி போல் கடல் கொந்தளித்து உலகை மூழ்கடிக்கும் ஒரு காட்சி. ராக்கெட்டுகள் மூலமாக அணு ஆயுதங்கள் வெடிக்கின்ற ஒரு காட்சி. கோடிக்கணக்கான மக்கள் இறக்கின்ற ஒரு காட்சியை அந்த லேக்ராஜ்ங்கிறவர் பார்த்தார். அப்படியே பயத்தில் வெலத்து போய் எந்திரிச்சார். தான் பார்த்தது கெட்ட கனவுன்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விஷ்ணுவை நினச்சிட்டு அப்படியே திருப்பி படுத்தார், கண்ணை மூடினார். சில நிமிடம் கழித்து இன்னொரு காட்சி தெரிஞ்சுது. இந்த ஒரு புது உலகத்தை பார்த்தார். எங்கே பார்த்தாலும் அந்த உலகத்தில் பச்சை பசேல்னு இருக்கு. பூந்தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், நந்தவனங்கள், நதிகள் பார்த்தீங்கன்னா நீளமான அழகான நதிகள். அந்த நதிக்கரையில் அழகான தங்க மாளிகைகள், கந்தர்வ மாளிகைகள் போல மிளருது. அந்த மாளிகைக்கு பக்கத்தில் புஷ்பக விமானங்கள். அங்கே வசிக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம வீட்டில் ஃபோட்டோ வச்சுருப்போம் இல்லையா, லக்ஷ்மி, நாராயணர், சரஸ்வதி, அந்த மாதிரி தேவர்களாக ஒவ்வொருத்தரும் ஜொலிக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய தலையை சுற்றி ஒரு ஒளி பிரகாசம் தெரியுது. ஆங்கிலத்தில் அது ஆரான்னு சொல்லுவாங்க. ஸோ தலையில் ஒரு ஒளி கிரீடம், ரத்ன கிரீடம், காசு மாலை, அப்புறம் அந்த பூமியில் தங்க மாளிகைகள். இப்படி ஒரு காட்சியை பார்க்குறார். அந்த காட்சி பார்த்து முடியும் பொழுது அந்த ஜோதியான ஒளி மீண்டும் அந்த லேக்ராஜ் மேலே பிரவேசமாகி அவர்கிட்ட சொல்லுது, நீ முதலில் பார்த்த காட்சி இந்த பழைய நரக உலகத்தினுடைய அழிவு காட்சி. 2வது பார்த்த காட்சி அழிவுக்கு பின் உருவாகக்கூடிய புது உலகம். இந்த பழைய நரக உலகத்தை அழித்துவிட்டு புதிய உலகமான சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இந்த காரியத்திற்கு உன்னுடைய உதவியும் தேவைப்படுகிறது என்று சொல்லி அந்த ஒளி அந்த லேக்ராஜ்ல சொல்லிச்சு. உடனே இவரும் தலையசைச்சிட்டார், சம்மதிச்சிட்டார். அந்த வந்த ஒளி அப்படியே மேலே போயிட்டு, இப்போ அந்த மனிதர் கண்ட 2 காட்சிகள் மூலமாக நாம் ஒவ்வொருவருமே 2 உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொர்க்கம் நரகம் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த 2மே மேலே கிடையாதாம், இதே பூமியில தான். எப்படி 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு மாறி மாறி நடக்குதோ, அதே போல 2500 வருடம் இந்த பூமியில சொர்க்கமா இருக்கும், 2500 வருடம் நரகமா இருக்கும். இது ஒரு தொடர்கதை, ஒரு சைக்கிள், ஒரு வட்டம். சொர்க்கம் முடிஞ்சா நரகம், நரகம் முடிஞ்சா சொர்க்கம். இதுதான் இந்த உலக நியதி. ஆக இந்த இறைவன் சொல்றார், இந்த உலகம் சொர்க்கமும் நரகமும் சமமாக கொண்ட உலகம். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொர்க்கத்துல என்ன இருக்கும்னா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி 100% எல்லா மனிதர்கள்ட்டையும் இருந்தா அது சொர்க்கம். இந்த 3மே ஒன்று சேர ஒரு நபரிடமும் இல்லாத காலம்தான் நரகம். இன்றைய மனிதன்கிட்ட 100% ஆரோக்கியம் இருக்கா, 10% இருக்காங்கிறதே சந்தேகம். ஏன்னா பிறந்த உடனேயே நம்ம கையில் அந்த குழந்தைய கொடுக்கும்போது 2 இன்ஜெக்ஷனோட கொடுக்காங்க. ஒன்று பிசிஜி, ஒன்று டெட்டனஸ். அப்புறம் அது வளர வளர 5 வயசுக்குள்ள 18 தடுப்பூசி. ஆக அத்தனை நோய்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த நோய்கள் மிகுந்த உலகில் இது ஆரோக்கியமான உலகம் கிடையாது. அப்புறம் செல்வம் போதும் என்ற
அளவுக்கு ஒருத்தட்டையும் கிடையாது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, 3 தலைமுறைக்கு நிதி வேண்டுமாம், காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமாம், தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமாம்னு எழுதி வச்சாங்க. 3 தலைமுறைக்கு நம்ம எல்லாத்தையும் நிதி இருக்கா? ஒரு தலைமுறைன்னா 33 வருஷம், 3 தலைமுறைன்னா 99 வருஷம். 99 வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மகிட்ட சொத்து இருக்கா? அப்போ நம்ம இன்றைய செல்வம் இல்லை, போதுமான அளவு இல்லை. செல்வந்தர்கள்ட்ட கூட மனத்தளவில் அவங்க ஏழையாக இருக்காங்க. ஸோ இன்றைய உலகம் நரகம். ஆரோக்கியமும் இல்லை, செல்வமும் இல்லை, மகிழ்ச்சி. எல்லார் காலத்துலேயும் நகை இருக்குது, பொன்னகை இருக்குது. ஆனால் முகத்தில் பொன்னகை காணாமல் போயிட்டு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இன்றைய மனிதர்கள் நடை பிணங்களாகன்னு ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. அது என்னது? பிணம் நடக்குமா? என்ன நடை பிணம்னாங்க? அதனுடைய அர்த்தம் என்றால் ஆத்ம சக்தி இழந்த நிலையில் வாழ்பவர்கள் தான் நடைபிணங்களாம். அந்த சிவனுக்கு ஒரு பட்டம் உண்டு, சுடலை ஆண்டவர்பாங்க, அதாவது சுடுகாட்டின் தலைவன்பாங்க. என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா, இப்போதான் புரியுது. இந்த உலகம் சுடுகாடாக இருக்கான். அதாவது சொர்க்கம்ங்கிறது சத்தியுகத்தில் அது அமர உலகம். 150 வருஷம் ஒரு ஆள் வாழ்வாங்க. சாகும்போது அடுத்த பிறவி கண்ணில் தெரியும். இந்த பாம்பு சட்டையை கலத்திட்டு அடுத்த சட்டை மாதிரி இந்த உடலை விட்டுட்டு இங்கே பிறக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வு இருந்தால் அதுக்கு பெயர் அமர வாழ்வு, அமர உலகம். இந்த பூமியில் சத்தியுகம் திரேதாயுகத்தில் அமர உலோகம், துவாபரயுகம் கலியுகம் மரண உலகம். இந்த மரண உலகத்தில் கேரண்டியே கிடையாது. சத்தியுகத்தில் 150 வருஷம் வாழ்க்கை, இப்போ 10, 20 எந்த வருஷமும் கிடையாது. உடல்ல இருந்து ஆத்மா பிரியறதுக்கு விடுகின்ற மூச்சு சுழி மாறி போனால் போச்சுன்னு எழுதாங்க. ஸோ ஒவ்வொருவருடைய தலை மீதும் மரணத்தை வச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை ஆயிடுச்சு. அதனால் இந்த மரண உலகத்தில் அந்த சிவன் ஆத்மாக்களுக்கு மரணமற்ற ஞானத்தையும் மரணமில்லைங்கிற சக்தியையும் ஆத்ம சக்தியையும் நிரப்புவதால் அவருக்கு சுடலை ஆண்டவர் சிவனுக்கு ஒரு பெயர். ஆக இன்றைய உலகம் சிவக்கலை சவக்கலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருடைய முகமும் சவக்கலையாக மாறிட்டான். ஏதோ எதுக்காக வாழ்கிறோம்? வாழ்க்கை நெருக்கடி நிறைந்த வாழ்க்கை ஆயிட்டு. மனம் மகிழ்ச்சி இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, உறவுகள் நல்லிணக்கம் இல்லை, காற்று நல்லா இல்லை, தண்ணி நல்லா இல்லை, சாப்பாடு நல்லா இல்லை. போதுண்டா இந்த சாமி, என்ன வாழ்க்கை? 5 வயசு குழந்தை கூட பெருமூச்சு விடுற காலம் ஆயிட்டு. ஆக காரணம், ஆன்மா தனது அனைத்து சக்திகளையும் குணங்களையும் இழந்து பிணத்திற்கு சமமான வாழ்க்கையை வாழ்வதால், நடை பிணங்களாகிவிட்ட காரணத்தினால் இறைவன் சிவனுக்கு பிராணநாதன் என்று ஒரு பெயர், பிராணேஸ்வர் என்று பெயர். ஆக அந்த பிராண சக்தி, ஆத்ம சக்தியை வழங்குவதற்காக அந்த ஆண்டவன் வந்திருக்கின்றார். இன்று இந்த சொற்பொழிவுக்கு பெயர் ஆன்மீக சொற்பொழிவு. ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை பற்றிய செய்தியை அளிப்பது. ஆன்மா இனிய முகமாக வெளிப்படுவது. அந்த இனிமை தன்மை ஆன்மா அடைய வேண்டும். ஆன்மாவில் உள்ள கசப்பு உணர்வு நீங்க வேண்டும். அதான் இறைவன் சொல்றார், இனிமையான குழந்தைகளேன்னு சொல்றார். அப்படி சொல்லி அந்த வாக்கு பலம் அப்படியே ஆயிருவீங்க, வரம் ஆக மாறிடும். ஒவ்வொரு நாளும் கடவுள் ஒரு பாடத்தை தர்றார். ஒரு பாடசாலையே இந்த பூமியில் ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபுங்கிற இடம், அதில் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று சொல்லி சிவனால ஒரு வித்யாலயம் இந்த பூமியில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. கடவுள் நடத்தும் கல்லூரி. அந்த கல்லூரியில் 150 நாடுகள் அந்த கல்லூரியினுடைய கிளைகள் இருக்கு. 15,000 கிளைகள் இருக்கு. நம்ம முக்கூடல்லையும் ஒரு கிளை இருக்கு. மனிதன் தேவதையாகும் கல்லூரி முக்கூடல்ல இருக்கு. மனிதன் தேவனாகலாமா? என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கதையானா உண்மை கதை, சத்திய நாராயணனுடைய கதையை கடவுள் சொல்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே நாராயணனாகவும், ஆண்கள் நாராயணனாகவும், பெண்கள் லட்சுமியாகவும் மாறுவதற்கான ஒரு சத்திய கதையை கூறுகின்றார். இந்த பூமியில் நடந்த கதை, நடக்க போகின்ற கதை. மனிதனும் தெய்வமாகலாம். இது கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை சொல்றார்.
எத்தனை பேர் ஆகலாம் சார்னு கேட்டீங்கன்னா 33 தேவர்களே போற்றி என்ற வாசகத்தை நினைவுக்கு கொண்டு வாங்க. நம்ம வீட்டில் ஐயர் மந்திரம் ஓதும்போது சாமிகளெல்லாம் கூப்பிடுவார். பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர தேவதாய நமக, 33 தேவர்களே வாங்கன்னு ஆவாகனம் பண்ணுவார். ஆக இந்த பூமியில் தேவர்களின் எண்ணிக்கை 33 கோடி பேர். அந்த 33 கோடி பேர்களுக்கும் 33 கோடி கோவில்கள் இந்த பூமியில் கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கோவிலினுடைய அந்த சிலை இருக்கே, அந்த ஜட சித்திரம், ஜட சிலைக்கு உயிரான ஒரு உயிர், ஒரு தேவ ஆத்மா இந்த பூமியிலேயே மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. யார் சொல்றாங்க? சிவதந்தை சொல்றாரு, இந்த பாரதத்தில் 33 கோடி கோவில் இருக்கு, 33 கோடி சாமிக்கும் அது எல்லாரும் நீங்கள் தங்க சிலையாக இருக்கலாம், செம்பு சிலையாக இருக்கலாம், கற்சிலையாக இருக்கலாம், கட்டையில் வடித்த சிலையாக இருக்கலாம். ஆனால் அந்த அந்த மூர்த்தியினுடைய நிஜமான ஆத்மா இதே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த 33 கோடி தேவர்கள் வாழ்ந்தவர்கள் தனது 16 குணங்களை இழந்து சாதாரண மனிதனாக இந்த பூமியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணன் உட்பட மொத்தம் 33 கோடி தேவர்கள். முதல் தேவாத்மா கிருஷ்ணர், இரண்டாவது தேவாத்மா ராதை, அதுக்கு அடுத்தல 8 ரத்தனங்கள், மோதிரம் போடுவோம்ல 8 பேர், அப்புறம் 108 தேவாத்மாக்கள், 16,108, அப்புறம் 33 கோடி. ஆக 33 கோடி தேவர்கள் சத்தியுகத்தில், திரேதாயுகத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய நினைவு சின்னங்கள் தான் இங்கு நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் அத்துணை கோவில்களும். ஆக இந்த கோவில்கள், அந்த சிலைகள், அந்த மூர்த்திகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இதுகாரும் எந்த வேதங்களோ உபனிஷதங்களோ சாஸ்திரங்களோ இதிகாசங்களோ சொல்லித்தரவில்லை. அதில் இல்லாத ஒரு சத்திய ஞானத்தை அந்த 3 திரிகால தரிசி என்று சொன்னால் கடவுள் ஒருத்தர் தான் முற்காலமும் உணர்ந்தவர், 3 கண்ணை உடையவர். அந்த இறைவன் இந்த பூமியின் ஆதி மத்திய அந்திமம், முதல் இடை கடை 3 காலம் தெரிந்த அவர் 3 கால ஞானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கொடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டாம், கடும் தவம் செய்ய வேண்டாம், ஒற்றை காலில் நிற்க வேண்டாம், ஈட்டியை குத்திக் கொள்ள வேண்டாம், எந்த கஷ்டமும் பட வேண்டாம். கடவுள் சொல்றார், நீங்க எல்லாம் என்னுடைய செல்ல குழந்தைகள், நீங்கள் கஷ்டப்படுவதை நான் பார்க்க விரும்பவில்லை, நீங்கள் கண்ணீர் விடுவதை நான் பார்க்க விரும்பவில்லை, நீங்கள் நோய்வாய்ப்படுவதை நான் பார்க்கவில்லை. உங்கள் அனைவரையும் தூய்மையாக்கி, ஆத்மாவையும் உடலையும் தூய்மையாக்கி சுகம் சாந்தியால் நிரப்பி சக்திசாலி ஆக்க நான் வந்திருக்கின்றேன். இனிமையான குழந்தைகளே, 16 குணங்களை வாரி வழங்க வந்துள்ளேன். 16 கலைகளை பெற தகுதியாகுங்கள். ஒரு பாடசாலையாக வச்சுட்டார். அதாவது திருவிளையாடல் படத்தில் ஞான பழத்தை பெறதுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க. அந்த ஞானத்தை அடைகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கா ஒரு முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரு கதையாக எழுதுனாங்க. அதுபோல் இந்த பூமியில் 800 கோடி பேர் இருக்கும், 33 கோடி பேர் தேவ ஆத்மாக்கள். தேவ ஆத்மாக்கள் தன்னுடைய சக்தியை மறந்து இதே பூமியில் அப்படியே சாதாரண வேட்டியும் சட்டையும் கட்டிட்டு அல்லது சேலையும் சட்டையும் கட்டிட்டு அப்படியே உலா வந்துட்டு இருக்காங்க. மேலே இருந்து பார்த்தார் சிவபரமாத்மா, ஐயோ சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணனாக சுற்றிட்டு இருந்த ஆத்மா இப்போ சாதாரணமாக கலியுகத்தில் கைப்பை தூக்கிட்டு அப்படியே கடத்தெருவுக்கு போயிட்டுருக்கே, தன்னை மறந்து வாழ்ந்துட்டுருக்கே என்ன பரமாத்மா பார்த்தாரு. புராணத்தில் ஒரு கதை உண்டுங்க. அதாவது இந்திரன் ஒரு சாபத்தினால, ஒரு தேவர் சாபத்தினால பன்றியாக பிறந்துருவார். அப்படியே பன்றி தன்னுடைய 10 பிள்ளைக்குட்டியோடு அப்படியே ஒரு சாக்கடையில் சொகுசாக உட்கார்ந்துட்டுருக்கோம். உடனே மேலேருந்து ஒரு தேவர் வருவார், விஷ்ணு தான் நினைக்க. அப்படியே பார்ப்பார், தேவர்களின் தலைவன் இந்திரன் இப்படி சாக்கடையில் கிடக்காருன்னு சொல்லிட்டு
அந்த ஆத்மாட்ட பேசுவார். ஏ இந்திரா, நீ எப்பேற்பட்ட ஆளு, நீ எந்திரிச்சு வா, என்ன சாக்கடையில் இருக்கேன் பாரு. சும்மா இருங்க, நான் என் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாலாம் இருக்கேன் என்ன அவர் சொன்னாராம். பார்த்தாராம். உடனே அந்த 10 பிள்ளைகளையும் ஒவ்வொரு அம்பாவா விட்டாராம். விட்டு 10 பிள்ளைகளையும் சோழியை முடித்த உடனே இனிமே வாழக்கூடாதுன்னு அந்த ஆத்மா தன்னை ஹத்தி பண்ணிட்டு இந்திரன் ஆத்மா வெளியே வந்துச்சான். அப்புறம்தான் தோணிச்சான், ஓஹோ நான் சாக்கடையிலலாம் இருந்தான்னு. அதே போல நாம் அனைவரும் தெய்வீக குணங்களாக